இதே கேம் போன வீடியோவில் போட்டிருப்போம். போன வீடியோவில் போர்ச்சுகல் தான் எடுத்தோம். போர்ச்சுகலில் யாருக்கோ இதே மேட்ச் ஆடினோம். இந்த டைம் வந்து நம்ம வந்து 2 மேட்ச் ஆடிட்டு தான் நம்ம இந்த வீடியோவே முடிக்க போகிறோம். பார்ப்போமா? லெட்ஸ் கோ. கிப்ரால்டர் இவங்க ஈஸி தான். அவங்க கூட விளாண்டுருக்கிறேன். ஆனால் போர்ச்சுகல் இல்லை, அர்ஜென்டினா வச்சு விளாண்டுருக்கிறேன். இருங்க வேறு தான் பிளேயர்ஸ் மாற்ற முடியும்னு பார்ப்போம். ஓகே, நோ, கமான் லெட்ஸ் கோ. ஓகே, இந்த மாதிரி தான் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, என்னென்னமோ ஏதாவது பிளேயர்ஸ். ஓகே ஓகே பாப்பா. கெத்து ஃபெர்னாண்டஸ். இவன் பேர் வந்து ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ரியல் நேம். இவன் ரொனால்டோ. இவனோட ஷூட்டிங் பார்க்குறீங்கன்னு சொல்கிறக்குள்ள என் நேரம் எல்லாம் எடுத்துட்டாங்க. பரவாயில்ல, நம்ம ரொனால்டோன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ வர ஃபுல் ஓவர்ஸில் இழுத்து ஒரு ஷூட். டேய் ரொனால்டோ ஏன்டா லெஃப்டில் அடிக்கிற? டீ யாரா இவன் அடிக்கிறது? டே 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 டி ஓப்பன் போஸ்ட்ரா என் நேரம். ஐயோப்பா, ஓப்பன் போஸ்ட்டையே மிஸ் பண்ணுறேனே அப்படின்னு கேட்பீங்க. பார்க்கலாம் விடுங்க. ரொனால்டோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஓப்பன் போஸ்ட் இப்போ எடுத்த வெரியான கிளியர் ஆக்சுவலி. அடி கெத்து. டே வெரியான கிளியர். ஓகே, கார்னர் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தான் சொல்கிற பாருங்க. நிறையா கார்னர் அவன் தான் எடுப்பான் சொன்னார். கமாண்ட்ரா டி போடு. ரொனால்டோவில் பேக் ஹெட்டர். இருங்க அந்த கோல் காமிப்பாங்க எப்படின்னு வெயிட் பண்ணுங்கள். காமிச்சாதான் காமிப்பாங்க. என்னடா ரொனால்டோ எப்படி இந்த மாதிரிலாம் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கிறான் பாருங்க. வருதா பாருங்க பின்னாடி இருந்து அப்படியே இப்படி தட்டி விடுறான். ஓ பாருங்க, தெரியுதா? பார்த்துக்கோங்க. ரொனால்டோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணி. இப்போ ஃபெர்னாண்டஸ் வச்சு ஒரு கோல். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வாலி கோல் ட்ரை பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபெர்னாண்டஸ் வச்சு உள்ளே தள்ளணும். ஒரு பாஸ் எனக்கு தள்ளி ஒரு ஷூட் போடு. மக்களே, இந்த ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ்க்கு எப்போ ரொனால்டோவோட அதிக ரேட்டிங் கிடச்சதுன்னு எனக்கு புரியல. சரி விடு பார்ப்போம். ஒரு இந்த டைம் பைசைக்கிள் கிக் ட்ரை பண்ணலாமா? அதை பைசைக்கிள் கிக்கில் தான் வருதானே. பாருங்க, இது பேர் ரெயின்போ ஃப்ளிக். இந்த மாதிரி தான். ஓ மை காட், இப்போ வந்து நம்ம ரெயின்போ ஃப்ளிக் வாலி கோல் ட்ரை பண்ண போகிறோம். கமான்ட்ரா பா. இப்போ ரெயின்போ ஃப்ளிக் ஒரு ஷாட். ஓகே, வெரியான சேவ் தான், ஒத்துக்கிறேன். பேண்டர் வெரியான சேவ். டே இத்தனை ஓப்பன் போஸ்ட் விடுறேன். ஆனால் இந்த ஒவ்வொரு ஓப்பன் போஸ்ட் கையில் கிடச்சதுன்னா அவங்க பெரியா இருக்கும். ரெயின்போ ஃப்ளிக் ஷாட். டே ஷாட்ரா டே. இப்போ பார்த்தீங்களா மக்களே? இங்கே வருங்க, இருங்க காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அடிக்கிறான், கோல் கீ சேவ் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு அடிக்கிறேன். அடித்து போஸ்ட்டில் பட்டு வந்துச்சு. ஓகே. இப்போ கோல் கிக் தான். இருங்க, நம்மளுக்கே இருந்தால் திரும்ப எனக்கு வேணாம் நீ ஏன் வச்சுக்கோ அப்படின்னு அனுப்பிச்சி விடணும். ஓகே, அப்படின்னா ஷூட் சிம்பிள் அமுத்தி. ஓகே, எங்கடா ரொனால்டோ? இங்கேயா? சரி, ரொனால்டோ லியோ ஷார்ட் அடி. டே நல்ல ஷார்ட். ஆக்ஷன் ஷாட். நல்ல சேவ், ஒத்துக்கிறேன். நல்ல சேவ். ஆனால் இதெல்லாம் ரியல் லைஃப் எப்படியெல்லாம் சேவ் இப்படி ஷார்ட்டே அடிக்க முடியாது ஆக்சுவலி. ஹிட்டர் என்ன ஸ்பீடில் வந்துச்சு? டேடியா அணியாண்டா. இவர் டொமேல் ரொனால்டோ பார்த்தீங்களா? வெரியான ஷாட். சரி வாங்க, என்னடா பண்ணுறான் இங்கே பாருங்க. ஓ மை காட், ஃபெர்னாண்டஸ் கமான். இங்கே ஒரு பாஸ் ஒன்று இப்படி தள்ளிட்டு ஒரு ஷூட் ஃபுல் ஃபோர்ஸ். என்னடா சும்மா அசால்ட்டாக பிடிக்கிறேன். இது என்னது இது? பாஸ். ஃபவுலா? நான் பண்ணது ஃபவுல் இல்லை அவன் பண்ணது? போடு, அவன் பண்ணது ஃபவுல். ஓகே, அவங்களுக்கு இப்போ வெறியான ஃப்ரீ கிக் எடுக்கலாம். அடி டே கோல் லைனில் வச்சு சேவ் பண்ணியிருக்கான். கொஞ்சம் சேவ் பண்ணியிருந்தானா அவ்வளோதான். கெத்து பார்த்தீங்களா? இருங்க எப்படி கோல் அடித்தோம் காமிப்பாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, கோல் கீப்பர்றான். அங்கே ஒருத்தர் பின்ன இந்த மாதிரி ரியல் மேட்ச்லலாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஓகேவா அவங்களே கொடுத்து வச்சு ஒரு அடி காலிலே அடி வாங்கலாம். இல்லை அடி லியோ லியோ கெத்தான அடி. ஓகேவா மக்களே, இந்த மாதிரி தான் வந்து அடிப்பாங்க ஃபுட்பாலில் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு எப்படி தெரியும். ஹாஃப் டைம் பிரேக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க மக்களே, ஹாஃப் டைம் பிரேக்கு எடுத்து பார்க்கலாம். இதான் நம்ம கார்னர் கோல் தான், கெத்தான அடி. ஓகே, இப்போது தான் பிளேயர் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? ஓகே மக்களே, இப்போ நான் சேலஞ்சுக்காக ரொனால்டோ பதிலாக இவன் எடுக்க போகிறேன். அதுவும் இவன் வந்து அந்த பிளேஸில் இருந்தால் டீமே ஒழுங்காக இருக்காது, அதனால் இவனை தான் எடுக்க போகிறேன். இருங்க, பேசாமல் என்ன பண்ணலாம், இங்கே ரோல் போகலாம் ஃபஸ்ட்டு. இங்கே ரோலே இல்லை ஏதாவது. என்னடா இது புதுசாக இருக்குது. சொன்ன ரொனால்டோ பதிலாக ரிஸ்க் எடுக்கிறதுக்காக நம்ம இவனை எடுத்துட்டோம். அவ்வளோதான் உங்களுக்கு சொல்லுவேன் நான். ஷார்ட் டி. ஓகே, நல்ல டிஃபெண்ட் தான். டிஃபெண்ட் தானே? ஆமாம் டிஃபெண்ட். அடி ஏற்று மஸ்ட்டு ஒரு ரெயின்போ ஃப்ளிக் பண்ணலாம். ஃபுல் ஃபோர்ஸில் இழுத்து ஒரு அடி. விட்றா டே நல்ல சேவ். விட்டாலும் எப்படி இருந்தாலும் கோல் கிக் தான், அதுக்கு அவன் விடாமே இருக்கலாம். கான் இவன் பேர் என்னன்னே தெரியல. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு பிளேயர் தெரிஞ்சாவது லைக் போடுங்க. ஓகேவா மக்களே? நெவஸா 7 நெவஸ். ஓமை காட். அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன் மக்களே, நான் வந்து எனக்கு எப்படின்னா இந்த ஸ்டோரி இதெல்லாம் எழுத ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் வந்து இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதியிருக்கிறேன். அதில் இந்த ஸ்டோரி உங்களுக்கு எதாவது படிக்கணும்னு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து இந்த என்ன பண்ணுறது அனுப்பிச்சி விட்றேன். உங்கள் நம்பர் தாங்க, நான் அனுப்பிச்சி நம்பர் வேணாம், கமெண்ட்ஸ்லேயே நான் போடுறேன். மீன்வீல் ஒரு கோலா? சரி விடுங்க, ஷார்ட் தான். எப்படி ஹாஃப் கோர்ட்லேருந்து அடிக்கிறான். யாரா அவன்? வேஸ்ட். ஐயோ, இந்த மாதிரி ஒரு கோல், கிரேசி கோல் நான் பார்த்ததே இல்லை. இருங்க, பாஸ். இந்த வாஸ் கெத்து. ஷார்ட் அடி, லெஃப்ட் ஷார்ட், வீக் ஃபுட்டு. விட்டின்ஹாக்கு வந்து ஆக்சுவலி வீக் ஃபுட் வந்து லெஃப்ட்டு தான், லெஃப்ட்லேயே ட்ரை பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, கெத்து. ஆனால் லெஃப்ட்லேயே வெறியான வாலி. கார்சலோ, கமான் மார்சலோ. ஷாட் ஆஃப் த இயர்ன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது கோல் இல்லை. ஓமை காட், எங்கே தள்ளுறான் பாருங்க. இதுதான் மக்களே எல்லாத்துக்கும் வீக்னஸ்ஸு. அவ்வளோதான். கமான். டி சரியான டிஃபெண்ட் தான். இப்போ ஒரு ஃபுல் பவர் பாஸ், ஒரு ஸ்லைட் மூவமா, ஒரு ஃபுல் பவர் சிப் ஷாட். கார்னரா? அவன் விட்டுருந்தாலும் கிராஸ் பாரில் வந்து பட்டு தான் வந்திருக்கோம், அது எனக்கே தெரியும். சரி விடுங்க, கார்னர் வந்து எப்படின்னா இந்த மாதிரி இப்படி போகலாமா அப்படின்னு. ஆடே விட்டா ஓன் பாலே அடித்து கொடுத்துருவான் போலே. ஓடுறா ஃபெர்னாண்டஸ். அவ்வளோதானே. இப்போ ஒரு த்ரூ போடு, இங்கே ஒரு த்ரூ போடு, ஒரு ஷூட் போடு, கோல். யார்? கான்சிகாவோ. உங்களுக்கு இந்த பிளேயர் தெரிஞ்சால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, ஏன்னா எனக்கு இந்த பிளேயரெல்லாம் இப்போ தான் தெரியும். கான்சிகாவோன்னு ஒரு பிளேயர் இருக்கானே எனக்கு அது. அப்புறம் எப்படியோ லெஃப்ட்லேயே அடிச்சிட்டான். என்னோடய வீக் ஃபுட் இது. இந்த சைடு கேமராலுங்களை காமிப்பாங்களா? அவன் அடித்ததை பார்த்தீங்களா? அவுட் சைட் ஃபுட் கால்டு. எடுத்து தான் நம்ம 6-0. ஐயோ பாவம். ரியலி ஃபீல் பேட் ஃபார் கிப்ரால்டர். சாரி, 6-0 பாடாக போடுறாங்க. த்ரூ கொடுத்துடலாம். இங்கே ஒரு த்ரூ. கமெண்ட். இது என்னடா த்ரூ? அடி ஷார்ட் ரெடி. கான்சிக்காவை கிராஸ் அங்கே பாருங்க அவன் எப்படி அடித்தான்னு பார்த்தீங்களா? பின்னாடி திரும்பி நோ லுக்காட்டு அடித்தான். அதான் நோ லுக் சேலஞ்ச் அந்த மாதிரி பாருங்கள். தர்றானா எனக்கு தர்றாங்க பாரு. உங்கள் சொல்கிறேன் பார்த்தேன், உங்கள் கிராஸ் பால் விட்டு கோலு, சரியான கோலு. மிஸ் ஆயிடுச்சு அந்த ஷூட்டு. சரி விட அங்கே அடித்தது பார்ப்பான்.
டைம் நிறையா போகுது. நான் சொன்ன மாதிரி இது 2 மேட்ச் போட முடியாது மக்களே. ஆனால் விடுங்க, போர்ச்சுகல் தான் ஜெயிச்சது. கூடி சீக்கிரம் இந்த கேமில் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் கப்புக்கு குவாலிஃபை ஆகிறோம். நீங்கள் அடுத்து வேறு என்னெல்லாம் கேம் பண்ணுமோ கமெண்ட்ஸில் போடுங்க. கன்ஃபார்ம் போட்டுறலாம், கவலையே வேணாம்.